வெல்கம் டு எஸ்ஆர் vlogs. இது நம்ம சேனல். ஸோ வந்துட்டு இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கோம். ஸோ சும்மா ஒரு அப்படியே சண்டே அப்படின்னு ஜாலியாக காலைல வந்தேன் எல்லாருமே. இன்றைக்கி இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வந்துட்டு ஒரு ஏர் ஷோ நடக்குது 2024. ஸோ அது காலையில் 11 ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் ஏர்லி மார்னிங் வெளியே வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக டீ போட்டு அப்படியே வந்திருக்கோம். ஸோ ஏதாவது பேசுங்களா? எங்கே ஏர் ஷோ எங்கே இருக்குது? ஏர் ஷோ வந்து அந்த சைடு நடக்குது. ஏரோப்ளேன் என்ன இருக்குது? ஏரோப்ளேன் இருக்க நெட்ல பத்திரமா இருக்கு. ஆசையா இருக்கு போலாம். ஏரோப்ளேன் காட்டுறாங்க. அந்த ஏரோப்ளேன் நாங்க இங்க இருந்தேன்னா அதை ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் வந்துட்டு அதில் காட்டுறேன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. எங்க பேர் சிவராமன். ஒரு கோளாறு. நானும் வீடியோல வரும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஆமா இனிமே வருவான். இவன் சதீஷ். எங்க டீம்ல சதீஷ் இருக்காரு. அவன் கேமராமேன். ஆக்சுவலி பரத் கேமராமேன் வேற ஒருத்தர் மாறி இருக்கிறதுனால அவர் வந்து சிஎம் அவங்க இருக்காரு. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஒரு விஷயம் சொல்லணும். லோகோ காப்பி, இன்ட்ரோ காப்பி, கண்டென்ட் காப்பி இல்லை, 2 மட்டும் காப்பின்னு சொல்லியிருக்கீங்க. அது காப்பி கிடையாது. அது சித்து நான் வந்துட்டு பார்த்துருக்கோம். பார்த்துட்டு கொஞ்சம் கற்றுக்கணும் இருக்கும் விஷயம். ஸோ வந்துட்டு அதை வச்சுனா ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா டப்புன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னவோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது காப்பின்னு நினைக்காதீங்க. கண்டென்ட்லாம் நாங்கள் பண்ணுறது தான் எப்பயும் போல். ஸோ வந்துட்டு கண்டென்ட் எப்பயுமே ஒரே மாதிரி. இவனுக்கு ஏன்னா பாடி கார்டு மாதிரி யாரும் காப்பி எல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஓன் மைண்ட்ல நாங்க தோன்றோம் காமெடியா இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நாங்க போடுறோம். கிச்சன் சமையல்ல பேசுறாங்க. கிச்சன் அவரா சூப்பர் சமையல், கலக்கல் சமையல், சுறு போலாம். ஓகே. ஸோ வந்துட்டு மெரினா பீச்சோட கதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ இது என்னன்னா வந்துட்டு அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு ஸோ ஒரு பிரிட்டிஷ் என்டர்பிரினர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அதாவது அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரோட்ல போகும்போது சைடில் மரம் ஃபுல்லாக இருந்தது. அதான் அப்போல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்களா அசோகா இருக்கும் போது வந்துட்டு அசோக மரம் அதிகமாக இருந்தது அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு இந்த ரோட்ல ஃபுல்லாக மரம் இருந்தது. ஸோ அப்போ இவர் ஒரு நாள் போகும்போது ரெஸ்ட் எடுத்துருக்காருங்க. ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த இடத்த வியூஸ்லாம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அப்போ ஃபாரின்ல வந்துட்டு இந்த மெரின் சொல்லுவாங்களா அந்த மெரின் கூப்பிட்றதுனால வந்துட்டு அந்த மெரினா அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நிறைய போட்டு அப்போல்லாம் வந்துட்டு ஹார்பர் ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு. என்னப்பா நிறைய ஐஸ் ஹவுஸ் பேர் இருந்தது. ஐஸ் ஹவுஸ் லைட் ஹவுஸ்ரா. அது லைட் ஹவுஸ் தெரியுதா? தில்லி படத்துல வருமே அதேதான் லைட் ஹவுஸ். அது ஆக்சுவலா லைட் ஹவுஸ். அது என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இதுதான் வந்துட்டு இதோட ஒரு சின்ன ஷார்ட்டான ஸ்டோரி வந்துட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இங்கே ஏர்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்துட்டு மெரினா பீச்சுங்கிறது சென்னையோட பெரிய ஒரு அடையாளம். என்னன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃபார்முலா ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து ஏர்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சென்னையின் ஒரு அங்கீகாரம்லாம் சொல்லலாம். இங்கேயே சுற்றி எல்ஐசி இருக்குது, ஏ இருக்குது. ஸோ நிறைய எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய லீடர்ஸோட சமாதி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பீச்சை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, சும்மா ஒரு vlog கண்டென்ட்டாக ஒரு அவுட்டிங் வந்தோம் பசங்களாம் ஜாலியாக. ஸோ அதனால் இதை போட்டோம். காலையில் வரல மேலே சரியான காலையில் வரல. ஆமா காலையில தூங்கி எழுந்துச்சு நின்று ஆளுக்கு வெளியே வர டைமு காலங்காத்தாலே வந்துட்டு போன் வரும்போது எங்க கூட்டுவானே ஷூட்டுக்குன்ட்டு சாவடிப்பானே காலங்காத்தால. நீங்க மதிய வருஷம் நல்லா தூங்கி நீங்க போன் பண்ணி நைட்டு தான் வேற இன்னொரு ஷூட் முடிச்சுட்டு வந்தோம். திருப்பி நீ காலைல கூப்பிட்டோன்னே வந்துட்டோம். என்ன என்ன நினைக்கிறேன் திட்டோம்னா திட்டிக்கோ. உங்களை திட்டம் பத்தி சொல்லு. பீச் பத்தினா இந்த இடத்துல வெள்ளக்கார முதல்ல சொல்லு மாட்டு வண்டியில இருக்கணும். அப்ப வந்து சொல்லு அதையும் காப்பின்னு வாங்கடா. அதே சொல்லி ஃப்ரெண்ட கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதான் கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் இல்ல அப்புறம் வேற சொல்றது இதை பத்தி. என்னப்பா மண்ணுக்கு போல இயற்கையா வந்தது. இயற்கையா வந்ததா வரும் உனக்கு இயற்கையா. A few moments later. எல்லா விஷயத்திலும் நடிச்சனா அப்படிதான். எல்லா விஷயத்திலும் நடிச்சனா அப்படிதான். அவன் ஆள் பார்த்துனா இந்த வீடியோ பார்த்துக்கோ. உன்கிட்ட இப்படிதான் நடிப்பான். வந்து பேசுறேன் கொள்றேன்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தருவான், டைரி மில்க் வாங்கி தருவான். நம்பாத.
வீடியோ பண்ணிக்குது. வீடியோ போயினுக்குது. அது தெரியாது, அது தெரியாம வாழ வீடியோ அப்புறம் தான் உண்மையை ஒத்துக்கிறான். அது வரைக்கும் உண்மையை ஒத்துக்க மாட்டான். மக்களே தடை ஏதோ பண்ணுது. என்னப்பா இது இருக்குது, இது இருக்குது டேய் இது கனெக்டே ஆக மாட்டேதுடா. உயிர் கனெக்ட் ஆகும் ப்ரோ. என்ன ப்ரோ நீ உயிர் கவசம் சொல்லுங்க. ஆன் பண்ணுமா? அந்த படம் பாத்துட்டியா? கோட் நான் தான். சூப்பரா. கிரேட். அவ்வளவுதான். வீடியோ போயிட்டு இருக்கா? வீடியோ போயிட்டு தான் இருக்கு. நீங்க இப்ப ஒரு வேளை பண்ணீங்கன்னா அதுல நீங்க கோட் மாதிரி பண்றீங்க. கோட் இல்ல, போட் மாதிரி பண்ணுவாரு பாருங்க இப்போ. பாருங்க, இது நோ பட்ஜெட் கோட். நோ பட்ஜெட் கோட் கிடையாது. பாருங்க அங்க பாருங்க. பண்ண நோ. சிவா, அது ஸ்விமிங் தெரியும் நீ. வாங்க, நான் ரெடி, வாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன கடல்ல குதிப்போம். நான் சொல்ல விரும்பல, அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். தேங்க்ஸா? செல்ஃபியா? பாருங்க, 2 வீடியோ தான் போட்டோம். அதுக்குள்ள எங்களுக்கு ஃபேன்ஸ் அதுல 2 பேரும் நான் மட்டும் தான் வந்தேன். ஆனா ஃபேன்ஸ் இப்போ வராங்க நிறைய பேரு. கூட வந்த 2 பேரை தனியா கழட்டி விட்டு சிரிக்கிறடி வெக்கமா இல்ல திருப்பி கேக்குறேன் அந்த கேள்விய. டெஸ்டினா நினைக்கிறேன். டெஸ்டினா எப்படி சொல்றது? வாயில தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதெல்லாம் போட்டா ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. அது அவங்களே நல்ல காமெடியா அவங்களே மனசுல நினைச்சுப்பாங்க, அத்தைவன் இந்த காமெடி தான் போட போறாங்க அப்படின்னு இருப்பாங்க. கேள்வி டெஸ்டினாவா? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு நடுல ஒரு எலி மாதிரி வர்றதுதான் அந்த டெஸ்டின்றது. நல்ல ரிலேஷன்ஷிப்னா ஒரு எனக்கு அவளை லவ்வே பண்ணல. நீ லவ்வே பண்ணல. நீ அதுதான் அந்த பொண்ணு அந்த வீடியோவை பார்த்துருந்தா நல்லாமா தெரிஞ்சுக்கோமா, வாழ்க்கையை அந்த அண்ணன் காப்பாத்துறேன். லவ்வே பண்ணலாம், அதான் உண்மை. யாரு? நீதான், வேற யாரு? இப்ப அவன் என்ன சொல்லுவான், வீடியோக்காக அவன் கேட்டா நான் வீடியோக்காக சும்மா போய் சொன்னேன், எல்லா வீட்டுல பாப்பாங்க அப்படின்னுவான். நம்பாத அவனை. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. லவ் பண்ணல, சும்மா சுத்துறான். ஐஸ்கிரீம் வாங்கி தரான், டைரி வாங்கி தரான். சும்மா அது எதுவுமே இவங்க எவ்வளவு பக்கா ப்ராடக்ட் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு டீ கூட வாங்கி தரேன். டீ கூட வாங்கி தர மாட்டாங்க. நான் எப்படி காசு இல்ல மக்களே, என்ன வாங்கி தெரியா? சரி வாங்கி தரோம். வாங்கி தரேன், கடன்ல வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட காசு கேட்பா தானே வந்து அண்ணா வந்து சொல்றேன். வந்துட்டு என்னடா கேள்வி கேட்டேன், அதை விட்டு எல்லாமே பேசுறேன். நான் ஒண்ணு பேசுறேன் மறக்க வச்சிருக்கீங்கடா. பெஸ்டி தானே நீங்க கேட்டீங்க? பெஸ்டியை பத்தி தான் கேட்டேன். எப்படி சொல்றேன்? பெஸ்டி எப்படி சொல்றது? அந்த கண்டென்ட் யோசிக்க முடியல, அதுதான் டென்ஷன் ஆகுதுல. எனக்கு அப்படிதான் நிறைய பேர் பண்ணி விட்டு போன சம்பவம் அப்படி தெரியும்ல. அந்த பஜ்ஜிமா அவங்களாம் பண்ணி விட்டு போன சம்பவம் அப்படி. யாரும் நடக்கூடாதுன்னு நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். நாங்க எனக்கு செய்கை நடந்து முடியலடா, வந்து போயிடுறா. அதான பிரச்சனை இருக்குது. எங்க போனாலும் இங்கேயும் வந்துட்டேன், எல்லா இடத்துலயும் பின்னாடியே வந்துட்டியா, இங்கேயும் வந்துட்டியா நீன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஓகே ஃபைன், அவ்வளோதான். வீடியோ வேறு எதுவும் ரொம்ப ஜாலியாக வந்தோம். ஸோ ஒரு அவுட் வீடியோ போடலாம்னு சொல்லி போட்டோம். ஸோ அடுத்து கேரம் சீரிஸ் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வருதா இல்லை பின்னாடி வருதா தெரியல. ஸோ கேரம் சீரிஸ் வீடியோ நாங்கள் ஷூட் தான் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஆமா, ஷூட் பண்ணிட்டு இன்னைக்கு 6 மணிக்கு கரெக்டா இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ். இன்னைக்கு என்ன டேட்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு 6ஆம் தேதி. 6ஆம் தேதி. பரவாயில்ல, தெளிவா இருக்குடா. காலையில தெளிவா தான் கேட்டு போட்டாலும் இல்ல கலர் ராசி பலன் பாக்குறேன். அவன் டிவியே இல்லை. அவங்களாம் வந்துட்டு 2040 வாழ்ந்துட்டு இருக்காரு. அவன் அப்பெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோ முதல்ல வருதா இந்த வீடியோ முதல்ல வருதா தெரியல. கொஞ்சம் லேட்டா வருது வீடியோஸ்லாம், எனக்கும் புரியுது. எல்லாம் எடிட்டர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு வீடியோ. எல்லாமே நானே உங்களை கூட்டிட்டு போறதுல இருந்து, எனக்கு ஆயா வேலை பாக்குறதுல இருந்து, எனக்கு கழுவி விடுறதுல இருந்து எல்லாம் நான் தான் பண்ணி நானே வீடியோ எடிட் பண்ணோம், நானே கண்டென்ட் கிரியேட் பண்ணோம், நானே யோசிக்கணும் என்ன விளாக். அதனால வீடியோலாம் லேட் ஆகுது. ஸோ இனிமே கொஞ்சம் வீடியோஸ் நிறைய மக்கள் ஒருத்தர் மட்டும் எடிட்டர் இருக்காரு. இவரே எடிட் பண்ணி, அதாவது எடிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவனா வரணும். ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்போ வந்தோம் 4 பேரா இருந்தோம். 2 பேரும் அங்கே பீச்சை பார்த்து எக்ஸாம் எழுதி பண்ணி போய் விளையாடுறாங்க. தெரியாது, தெரியல. அவங்க ஆளை தனியாக தான் வர சொல்லிக்கிறாங்கலாம் தெரியல. அங்கே தனியாக போயிட்டாங்க 2 பேரும். ஸோ அதனால தான் வீடியோ வர்றதுக்கு காரணம் இதுதான், வேற எதுவும் இல்லை. பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கும்போது கேமராமேன் தான் பிரச்சனை பண்ணி விட்டுறாரு. கேமராமேன் இப்போ வர பாருங்க ஸ்லோம் எடுத்து வச்சிட்டாரு வீடியோவில். அதனால பிரச்சனையாக இருக்குது. கேமராமேன் ஏதாவது சொல்லுங்க, வாய்ஸ் தெரியுங்களே. எங்களை மட்டும் குறை சொல்றீங்க, உங்க குறைய சொல்லுங்க.
இதை நான் போய் காப்பி பண்ணி நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி நானே நானே சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம் இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலாம். லைஃப்பை தான் அது. ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சீக்கிரத்தில். Until it's bye from Mr. Vlogs, இது நம்ம சேனல். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக், வேறு நடக்குது அவ்வளோதான். பெல்லை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் எனக்கு கழுவி ஊற்றுங்க.